ஃபேண்டான்னு ஒரு கூல்ட்ரிங்க் ஒன்று இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஃபேண்டாங்கிற கூல்ட்ரிங்க் வேர்ல்டு வார் 2ல ஒரு பிரச்சனையில தான் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? 1886ல கொக்கோ கோலாங்கிற கம்பெனி அமெரிக்கால ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூல்ட்ரிங்க் கம்பெனியா உருமாறுச்சு. அப்போ அவங்க ஜெர்மனிலயும் ஒரு கொக்கோ கோலா ஃபேக்டரி ஒன்று வச்சிருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 அப்போ அமெரிக்காக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அப்போ இங்க ஜெர்மனில உள்ள ஃபேக்டரியில நூத்துக்கணக்கான பேர் வேலை செய்றாங்க. அவங்களோட மேனேஜர் பேரு மேக்ஸ் கீத். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப அவங்க கையில கூல்ட்ரிங்க் செய்யறதுக்கான மெஷினரிஸ், சோடா எல்லாமே இருக்கு. ஆனா கொக்கோ கோலாவோட சீக்ரெட் சிரப் அமெரிக்கால இருந்து வரல. அந்த ஃபேக்டரி மேனேஜர் மேக்ஸ் கீத்ங்கிறவர் நினைச்சிருந்தா அந்த ஃபேக்டரியை மூடிட்டு போயிருக்கலாம். ஆனா அங்க வேலை செய்யற நூத்துக்கணக்கான பேரோட வாழ்க்கையை பத்தி அவர் யோசிச்சதுனால இப்ப நம்ம ஏன் டெம்பரரியா ஒரு புது கூல்ட்ரிங்க் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது கூல்ட்ரிங்க் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூல்ட்ரிங்க் எதுல செய்யறாங்கன்னா ஆப்பிள் தோல், ஆப்பிள் விதை இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட ஃபிளேவர் எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த சுகர் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பிளஸ் பால்ல இருந்து சீஸ் தயாரிக்கிறாங்களே அதுல ஒரு பால் திரவம் ஒன்று மிச்சமாகும். இதையும் அந்த ஆப்பிள் மிச்சத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஜூஸுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கம்பெனில வேலை செய்யற எல்லார்கிட்டயுமே கேட்கிறாரு. அப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப நேரமா யோசிச்சு ஃபேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பேர் முடிவு பண்றாங்க. ஃபேண்டானா என்னன்னா ஜெர்மன் லாங்குவேஜ்ல இமேஜினேஷனை ஃபேண்டசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபேண்டசிலங்கிறது தான் ஃபேண்டான்ங்கிறது வந்துச்சு. ஸோ ஃபேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஃபேண்டா இப்போ நம்ம குடிக்கிற ஃபேண்டா டேஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு ஃபிளேவர்டு சோடா ஒன்று குடிக்கிறோம், அந்த டேஸ்ட் கிடையாது. அது கம்ப்ளீட்டா வேற ஒரு டேஸ்ட். இப்போ வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா கொக்கோ கோலா கம்பெனி உலகத்துல இருக்கிற அவங்க எல்லா ஃபேக்டரிக்கும் வந்து செக் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க, இந்த ஜெர்மன் ஃபேக்டரி மட்டும் எப்படியோ சர்வைவ் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு புது ஃபிளேவர்டு சோடா ஒன்று கண்டுபிடிச்சு அதுக்கு ஃபேண்டான அந்த பழைய பிராண்ட் பேரே வைக்கிறாங்க. இது ஆல்ரெடி ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பிராண்டுங்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமா எல்லா இடத்துலயுமே பாப்புலர் ஆயிடுச்சு.